வரலாற்றில் காணாத அளவு நேற்று பலாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்தார். அதுதான் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா சைட்டையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அராத்துங்கிற ஒரு வில்லேஜையும் கனெக்ட் பண்ணி அடிச்சாங்க. அடிச்சுனா ஒரே நேரத்தில் 50க்கு மேல 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், கைபர் ஷகான், சிஜ்ஜீன், இமாமத் மற்றும் ஹஜ் கசம், இந்த 4 தான் ஏவி இருக்காங்க. 4மே ஹைப்பர்சோனிக். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஈரானை எதிர்த்து பேசுறதுக்கோ ஈரானை எதிர்த்து எது சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. கடிகாரத்தின் முள்ளு 2000 கிலோமீட்டர் டியூகோ கார்சியா, ஆனால் நேற்று அவர்கள் வீசியது 4000 கிலோமீட்டர். இந்த கடிகாரத்தின் முள்ளு இங்க டியூகோ கார்சியா இருக்குன்னு வைங்களேன், இந்த முள்ளை இப்படியே திருப்பிட்டால் 48 மணி நேரம் ஒரு கெடுவை போட்டார். 21 நாட்டு கப்பல்கள் அங்கே செல்ல இருந்தது. சைப்ரஸினுடைய பிரதமரோடு பேசி இந்த தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கும். சார் வணக்கம். வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதுவரையும் இல்லாத அளவில், அதாவது உலகத்தில் இருக்க பலருடைய பார்வையும் ஈரான் இடத்துல ஒரு 2000 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா, ஐரோப்பா கண்டத்தை தாக்கக்கூடிய அளவிலான ஒரு மிசைலை அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இந்த போருடைய கட்டம் என்னவாக இருக்கு? நல்ல ஒரு சிறப்பான கேள்வி. இப்போ நம்ம ஆயுத பலங்கள் குறித்து நிறைய பேசியிருக்கோம். நான் கூட உங்கள்கிட்ட நிறைய என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னா ஒரு பெரிய சார்ட்டே குறிச்சிருக்கேன். அது நம்ம நேயர்களுக்கு புரியாது, அது தேவையும் இல்லை. நாம் இப்போ எந்த லெவலில் இருக்குது. இன்றைக்கு காலையில் ஒரு ஹோட்டலில் போனால், உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அவன் சொல்கிறான் அது என்னது தோசை கூட அந்த அது ஒரு மாதிரி போடுவாங்களே நீளமாக, நைஸ்லாம் போடாதீங்க, நிறைய வந்து கேஸு அதிகமாகுது, அதனால் கல் தோசைன்னு இருக்குது, அது மட்டும் போடுங்க அப்படின்னு ஓனர் சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்ன அதுக்கு நிறைய ஆகும், இது 10 கல் போடுறா 2 தான் போட முடியும், 6800 என்னமோ ஆயிடுது, ரொம்ப கஷ்டம் சார், கடையே நடத்த முடியலங்கிற அளவுக்கு உலகத்தையே இன்னைக்கு இந்த மாற்றி இருக்கக்கூடிய போரா இந்த போர் மாறி இருக்க ஒரு செய்தி சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்காவுடைய தடுமாற்றம் என்னன்னா, எப்படியாவது யார் காலில் விழுந்தாவது இந்த போரை நிறுத்திடணும். அமெரிக்காவுடைய தடுமாற்றம் யாருடைய காலில் விழுந்தாவது இந்த போரை நிறுத்தணும். இப்போ அவங்க கடைசியாக பிடிச்சிருக்கிறது யாருன்னா, பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானை பிடிச்சிருக்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கருத்து. நீங்கள் கேட்டீங்க 4000 கிலோமீட்டர், அது முந்தானத்து பெரிய செய்தி. நேற்று ஏஎன்ஐயில் வந்த செய்தி, நேற்று மாலை வந்த செய்தி அப்படின்னா, டியூகோ கார்சியாங்கிற, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திய பெருங்கடலில் இருக்கும் மொரீஷியஸிற்கு உட்பட்ட ஒரு சின்ன தீவு. அந்த தீவு யூகேவுடைய ஃபுல்லாக ஒரு ராஜ்யத்துக்குரியது. இங்கிலாந்து சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த தீவை எங்களுக்கு வேணும்னு வாங்கிட்டா. இப்போ அதில் அமெரிக்காவுடைய குரிட்டினைசேஷன், அதாவது அமெரிக்கா மேலாண்மையில் இராணுவம் முழுமையாக இங்கே இருக்கிறது. அமெரிக்கா இராணுவம் இருக்கிறது, இங்கிலாந்துடைய இராணுவமும் போய்க்கொள்ளும். ஆனால் அந்த இடம் தீவு இங்கிலாந்துக்கு சொந்தமானது ஒன்று. இந்த தளத்தை கொடுப்பதை குறித்து ஏற்கனவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அன்சர்டினிட்டி, நிலையில்லாத ஒரு டிசிஷன் அவர்களுக்குள்ள இருந்தது. யாருக்கு? இங்கிலாந்துக்கு. இப்போ என்னடா நம்ம இப்படி இவங்க ஒரு அன்சர்டினிட்டியாக இருக்காங்க, முடிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அறிக்கை விட்டார், கோலைகள், காகித புலிகள் அப்படின்லாம். யார்? அமெரிக்க அதிபர். யாரை? ஒட்டுமொத்த நேட்டோ நாடே திட்டுறார். தைரியம் இல்லாதவங்க, கோலைகள், காகித புலிகள், என்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்கன்னு ரொம்ப மோசமாக யாரெல்லாம் பேசினான்னா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் ரொம்ப மோசமான வார்த்தைகளை ஒட்டுமொத்த நேட்டோவையும் தூக்கி கடாச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு, இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க, கோழை பசங்க, முதுகெலும்பு இல்லாதவனுங்க, நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் பேசிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதற்கு இடையில் 48 மணி நேரம் ஒரு கெடுவை போட்டார். யார்? நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப். அப்புறம் கெடுவு போட்டுக்கிட்டே இருப்பார், அப்புறம் திடீர்னு கெடுவை மறந்துடுவார். அதை பற்றி நம்ம பேசும் முன்னாடி, இங்கிலாந்து நேற்று எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கூப்பர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டேன்னா,
டியூகோ கார்சியா தலங்கள் கொடுக்கப்பட்டதை தாண்டி சைப்ரஸில் இருக்கக்கூடிய அந்த தலத்தின் பேர் அரக்ஷ ஏதோ ஒரு பேர் இருக்கிறது. அந்த தலத்தை பயன்படுத்துவதற்கு RAF ஃபேர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விமானத்தலம், அந்த சைப்ரஸில் இருக்கக்கூடிய தலம் யாருக்கு சொந்தம்னு சொன்னால் இங்கிலாந்துக்கு தான் சொந்தம். இப்போ இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்ட்ராமர் சைப்ரஸினுடைய பிரதமரோடு பேசி அவங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த தலங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அனுமதி இல்லை. கதை முடிஞ்சுதா? அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்க, 48 மணி நேரம் கெடு விதிச்சு 21 நாட்டு கப்பல்கள் அங்கே செல்ல இருந்தது. எங்கே? ஹெர்முஸில். அதில் நேட்டோ நாடுகளில் பிரதமான நாடு பிரான்ஸு, இத்தலி, ஜெர்மனி, மிக முக்கியமாக நெதர்லாந்து, இது மாதிரி நிறைய கப்பல், ஸ்பெயின், மற்ற நாடு, இப்படி ஒரு நாடுகள். இப்போது உடனே வந்து ராஜ்ய ரீதியாக ஈரான் சொன்னது, ஏன்பா நீங்கள் எல்லாரும் கப்பலை தூக்கிட்டு இங்கே வாரீங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் தடை போடலைல்ல, நாங்கள் தடை போட்டது யாருக்கு போட்டிருக்கோம்? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே தடை போட்டிருக்கோம், மற்றவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஹெர்முஸை நீங்கள் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொன்ன உடனே இவர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதி. யாருக்கு? நேட்டோ நாடுகளுக்கு. நேட்டோ நாடுகள் யாருமே அமெரிக்காவோடு ஒத்துழைப்பதற்கு கொஞ்சம் கூட மனமில்லை. அவர்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த போரியலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அந்த போரை டெட்டர்மினேஷன், அந்த இறுதி தீர்வு எடுத்தது எங்களிடத்தில் கலந்து நீங்கள் எடுக்கலை. அமெரிக்கா மிஸ்டர் பிரசிடென்ட் அவர் டிடன்ட் கன்சிடர், அவர் வந்து எந்த விதமான கன்சிடரேஷனும் அவர்களோடு கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது அவர்கள் மனக்குறை. அது முழுக்க பெஞ்சமின் நெத்தானியாகுனுடைய டேக், அவரை இழுத்து கொண்டு உள்ளே கொண்டு விட்டாங்கங்கிறது அவர்களுக்கு கிரீவன்சஸ், நிறைய மன அழுத்தம். அப்போது இந்த நேரத்தில் ஈரான் ஒரு சாதுரியமான ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். கப்பலை தூக்கிட்டுங்க வராதிங்க, உங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நான் வந்து ஒன்றும் தடை செய்யலை, எங்கள் கூட எனிமிட்டி அனிமாசிட்டியை யார் வந்து தோஸ் ஹூ ஹாஸ் கிரியேட்டட் எனிமிட்டி அனிமாசிட்டி அகெயின்ஸ்ட் அஸ், எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பண்ணாருங்க அவங்க ஷுட் பி, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தடை அப்படிங்கிறத வந்து த மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இவங்க சொல்கிறது காரணம், அதனால் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டார், நாங்கள் இந்த போரில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டார். யார்? இங்கிலாந்து. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கடிகாரத்தின் முள் 2000 கிலோமீட்டர் டியூகோ கார்சியா, ஆனால் நேற்று அவர்கள் வீசியது 4000 கிலோமீட்டர். இந்த கடிகாரத்தின் முள் இங்கே டியூகோ கார்சியா இருக்குன்னு வைங்களேன், இந்த முள்ளை இப்படியே திருப்பிட்டால் இங்கே ஃப்ரான்ஸும் லண்டனும் இருக்குது. இப்போ இது வந்து டியூகோ கார்சியா, இந்த மக்களுக்கு போடுறேன். இப்போ இந்த பின் பாயிண்டில் டியூகோ கார்சியா இருக்குது. இங்கேருந்து ஈரானில் இருந்து 2000 கிலோமீட்டரை அடிக்க முடியும் யார்? அமெரிக்க தளங்களை. அதை நேற்று கடலில் எதமோ சுற்றிட்டாங்கன்னு வைங்களேன். இதை இங்கேருந்து விடுற ஏவுகணையை இப்படி விட்டாச்சுன்னா லண்டனும் ஃப்ரான்ஸும் காலி. அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? ஈரானை எதிர்த்து பேசுகிறதுக்கோ ஈரானை எதிர்த்து எது சொல்கிறதுக்கும் யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்படி ஒரு களச்சூழலில் இன்றைக்கு அமெரிக்கா கெட்ரீடு கைவிடப்பட்டிருக்கிறது. ஹீஸ் கெப்ட் அலோன், நேஷன் கெப்ட் அலோன், தனித்துவமான ஒரு பிராந்தியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீண்டத்தகாத ஒரு அணியாக அமெரிக்கா மாறி இருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு யார் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க? அமெரிக்காவுக்கு யார் இருக்கா? அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்ததே பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தலி, பின்லாந்து, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, எல்லோருமே இந்த போரில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம்ட்டாங்க. நான் நாட் இன்வால்வ். யாரு அப்படியே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்வால்வ் ஆகலை, எங்களை இழுத்து கொண்டு போர் முனை கொண்டு விடவும் முடியாது, விடுறதுக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வந்து தனித்து நிற்கிறது. அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் இல்லாத நேரத்தில் பெரிய கூத்து ஒன்று நடந்துச்சு. அமெரிக்கா இவர்களின் மீது போட்ட தடையை நீக்கிட்டாங்க. யார் மீது? ஈரானின் மீது. அந்த தடையை உங்களுக்கு தெரியும். 170 மில்லியன் பேரல்களை விற்பதற்கு அவர்கள் அனுமதி அளிச்சிட்டார்கள். அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 லட்சம், அது வந்து எத்தனையோ மில்லியன் பேரல், அந்த பேரல் வந்து அவங்க கடலில் ஸ்டாக் வச்சுருந்தாங்க. இதன் மூலம் மத்திய கிழக்கில் மட்டுமில்லை உலக அளவிலும் ஒரு அளவிற்கு இந்த பெட்ரோல் டெஃபிஷியன்சி அதை வந்து அவர்கள் அதாவது தேவையற்ற அளவிற்காக ஓரளவுக்கு நம்ம சரி செய்துக்கிடலாம்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 40 ஆண்டுகளாக போட்ட தடையை நீக்கியிருக்கிறார்கள். யார்? அமெரிக்கா. அமெரிக்கா அந்த தடையை நீக்குவதன் மூலமாக ஒரு செக்கை வைத்திருக்கிறார்கள். யாருக்கு? சீனாவுக்கு. ஏனென்றால் இன்றைக்கு $115 மேலே போயிட்டு ஒரு பேரல் விலை. 40 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. யார்? சீனா. எங்கேருந்து? இது ஈரான்லேருந்து. எவ்வளோக்கு வாங்கிட்டு இருக்காங்க? $40. இப்போ இந்த ஸ்டாக் வைத்திருக்கக்கூடிய எண்ணெயை சர்வதேச நாடுகளுக்கு விற்பதன் மூலம் அமெரிக்காவும் அந்த எண்ணெயை வாங்கி கொள்கிறது. அதனால பெரிய குத்து. தனது எதிரியாக யார் பார்க்கிறா? அமெரிக்கா ஈரானை பார்க்கிறது. அமெரிக்கா மறைமுகமாகவே அந்த எண்ணெயை இங்கிருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் எண்ணெயினுடைய பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் $1 செலவு பண்ணக்கூடிய இடத்துல $3 பேக்கெட்டில் மணி காலியாகுது. 3.94 போட்டிருக்காங்க. போயிட்டா எவ்வளோ? 3.94 பைசா. 94 பைசா. இப்போ அந்த மக்களுக்குள்ள ஒரு டிஸ்அண்ட் கன்ஃபபுலேஷன், ஒரு பெரிய கருத்து மாற்றமும் பெரும் குழப்பமும் இந்த மனிதன் இருந்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்துங்கிற மனநிலை யாருக்கு உருவாயிட்டு? அமெரிக்கன் சொசைட்டிக்கு உருவாயிட்டு. ப்ரூவன், அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை இவர் இதை தாக்கு பிடிக்காமல் வேறு ஏதாவது முடிவு அவரே எடுத்துக்கொள்வாரோங்கிற அளவுக்கு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசமான ஒரு லெவலுக்கு போயிட்டார். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால் இப்போ ஈரானுக்கு டபுள் ஓகே என்னவென்றால், ஹெர்மூஸ் வளைகுடாவில் 48 மணி நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? போய் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் யார் இருக்கா? அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லாமல் தான் நேற்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் எதுவும் இல்லாமல் பயங்கரமாக டிமோனா மற்றும் அராத் போன்ற தளங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். எங்கே? இஸ்ரேலில் 2 தளங்களும் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவுக்கு வந்து எந்த ஒரு சாய்ஸும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பாரிய அழுத்தத்திற்கு உட்பட்டு நேட்டோ நாடுகள் முழுவதும் அமெரிக்காவை கைவிட்டதின் காரணம் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒரு தனிமனிதனுடைய லாபி, யூதர்களின் லாபி என்று நேட்டோ சொல்வதோ நீங்க சொல்வதோ நான் சொல்வதில்லை. ஒருத்தர் சொல்றார். அவர் யாருன்னு சொன்னா ஜோகென்ட் யாருங்கிறது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய பர்சனல் அட்வைசர், அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு சிஐஏனுடைய செயல்பாட்டாளர், அமெரிக்காவில் 11 போர்களை முன்னின்று நடத்தியவர். ஜோகென் சொல்கிறார், நாம் இப்போது ஈரானோடு போர் செய்வதற்கு எந்த தேவையும் இல்லை, உயிர்களை இழக்க வேண்டியதும் இல்லை, பணங்களை நாசம் பண்ணாததும் இல்லை, ஈரான் நமக்கு அச்சுறுத்தலான ஒரு தேசமே அல்ல. இப்போ இன்னொன்று என்னன்னா, நெதன்யாகு இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இந்த செய்திகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது அன்றைக்கு ஒரு இடத்துல பார்வையிடறதுக்கே வந்திருக்கிறாரு. ஈரான் வந்து 4000 கிலோமீட்டர் தாங்கி அடிக்கிற அளவுக்கான ஒரு வலிமையோடு இருக்கிறாங்க. ஐரோப்பா அளவுக்கு இப்போ பெரிய அச்சுறுத்தலாக ஈரான் மாறி இருக்கு. உடனே எல்லா நாடுகளும் இந்த போரில் வந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எடுத்துக்கூடிய இந்த முயற்சி எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை பார்த்தாவது அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எப்படி வாய்ப்பு இருக்கு? இப்போ இதை பார்த்த பிறகு தானே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நான் சொல்றது நேற்று மாலை வந்த செய்தி. இது தாக்கப்பட்டது ஒரு 48 மணி நேரம், 50 மணி நேரம், 60, 70 மணி நேரம் ஆயிட்டு. இது முந்தைய நாள் நடந்த தாக்குதல். நேற்று தான் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்த போரில் இறங்க மாட்டோம். இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எல்லாம் நீந்தானப்பா தைரியமான ஆள் தானே, உனக்கு எதுக்கு ஆள்? ஒரு கேள்வி நாங்கள் வருதில்ல. இப்போ பெஞ்சமின் நீங்கள் சொன்னீங்க, அவங்க வந்து ரொம்ப அறிவுபூர்வமானவங்க யூரோப் யூனியனில். பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய மெஸ்மரிசம்லாம் அவங்கள்ட்ட நடக்காது. இது ட்ரம்ப் என்கின்ற ஒரு பைத்தியக்கார மனிதன் அந்த சொல்லாடலை நம்பி இல்லை. அவர் உண்மையிலே நான் ஒரு யூத கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன், மச் ப்ரௌட் அபவுட் தேட் அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். நான் வந்து ஒரு யூத கிறிஸ்தவன் என்பதை எங்கே போய் சொன்னார்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் சொன்னார், சவுதி அரேபியாவில் சொன்னார். யூத லாபி அவரை கொண்டு விட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற சதாம் ஹுசேனை இப்படித்தான் கொண்டார்கள் பங்கருக்குள். ஜூனியர் புஷ்ஷுடைய அப்பா சீனியர் புஷ். அந்த நாட்டில் ஒரு சைக்கிள் ரிம்மை கூட இதுவரைக்கும் எடுக்கவில்லை ஈரானில். அவ்வளோ அழகான நாடு அது, ஒரு அழகான தேசம். அந்த மக்கள் அழகான ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்து ஒரு சுயாதீனமான நாட்டை அளித்தார்கள். இப்பொழுது அதே ஏவுகணையை எடுத்து அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். ஏனென்று சொன்னால், வெனிசுலாவில்
நிக்கோலஸ் மதுராவை எப்படி தூக்கினார்களோ அதை மாதிரி தூக்கிடலாம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு 23 நாள் கழிந்து போய்விட்டது. 24வது நாள் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம். இப்போ இந்த 23 24 நாட்களும் இன்னும் போர் முடியாமல் உலகத்தில் பெரிய ரெசஷனும் இன்ஃப்ளேஷனும் அமெரிக்க சந்தையில் அதிகரித்ததன் விளைவு மட்டுமல்ல, வரலாற்றில் காணாத அளவு நேற்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க? அராதிலேயும் டிமோனா நெகேவ் பாலைவனத்திலும். அதை ஏன் அடிச்சாங்க தெரியுமா? எதை? ஈரான் ஏன் அடிச்சதுன்னா, இவங்க மறுபடியும் ஈரானுடைய நட்டான்ஸில் குண்டு போட்டாங்க. 3 தளங்கள், ஃபர்தோஸ், நட்டான்ஸ், இஸ்பாஹான். உங்களுக்கு தெரியும், நட்டான்ஸில் நாங்கள் வந்து பண்ணுறோன்னு சொன்னாங்க, உங்களை அழிக்கிறோன்னு சொன்னாங்க. ஈரானுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் குண்டை போட்ட உடனே ஈரான் உச்சபட்ச நிலைக்கு போனது. நான் 3-4 விவகாரங்களை அவங்க யூஸ் பண்ணாங்க இந்த இதில். நான் படித்த அளவில், ஒன்று இமாமத் பலிஸ்டிக் மிசைல் ICBM, மற்றொன்று கொர்ரம்ஷோ 4, அடுத்து மிக முக்கியமாக ஹஜ் கசம், இன்னொன்று இமாமத், ஹஜ் கசம், கொர்ரம்ஷோர், மற்றொன்று கைபர் ஷக்கா. இப்படி 4 மிக பயங்கரமான பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அடித்தார்கள். இது எங்கே போய் விழுந்ததுன்னா, அவங்கள்ட்ட ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேக் பண்ணி ஏராளமான டிராப்ட் ஆதாரங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஈரான் நிறைய வச்சுருக்காங்க. அதனால தான் ஈரான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. 12 நாள் போரில் எந்த சயின்டிஸ்ட் ஈடுபட்டான், யார் ஈடுபட்டான், நாங்கள் எதெல்லாம் அழிச்சோங்கிறத கம்ப்ளீட்டாக வெளியிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் அணுகுண்டு எங்கே இருக்குது, அணு ஆயுத நிலைகள் எங்கே இருக்குன்னு. அதுதான் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா சைட்டையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அராத்துங்கிற ஒரு வில்லேஜையும் கனெக்ட் பண்ணி அடித்தாங்க. அடிச்சுன்னா ஒரே நேரத்தில் 50க்கு மேலே 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் காலி. அதில் ஈரான் அந்த நாடு சொல்லுது, இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நேற்று நடந்தது, நேற்று காலை, முந்தானத்து காலை நைட்டு, இதுவரை நடக்காத சம்பவம். கொத்து குண்டுகள் போட்டு அடித்து 500 பேர் காலி ஒரே ஸ்பாட்டில். அவங்க சொன்னது 400 பேர் பரிதாபமான நிலையில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. மக்கள் பெரிய அளவில் போராட்டம். அது வந்து ஒரு லிட்டில் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அங்கே நாட்டு மக்கள் டிஸ்பிளேஸ் ஆனாங்கல்ல 1948 உலகம் முழுவதும் ஒரு தனி நாடு ஆரம்பிக்கிறதுல. அப்போ வந்து கொச்சின்ல இருந்து நிறைய பேர் போனாங்க. கொச்சின்ல இருந்து போன யூதர்கள் அல்ல, இந்திய யூதர்கள். அதாவது அவர்கள் இந்தியர்கள், யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே போனாங்க. அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க இந்தியன்ஸ்களாக. அந்த இடம்தான் டிமோனாவுக்கு பக்கத்தில் அராதும் டிமோனாவும் அடிக்கப்பட்டதில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் டியூ டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் அப்படிங்கிற தகவலில் செய்வது அறியாது திகைக்கிறார் யார்? பெஞ்சமின் நெதன்யாகு. இன்று காலை நான் இங்கே வருவதற்கு முன்பு குண்டுவெடிப்பு சத்தம் தெஹ்ரானில் கேட்டதாக தகவல்கள் வருகிறது. தெஹ்ரானை பற்றி நம்ம 2வது சொல்வதற்கு முன்பு, இதில் ஏன் இவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சே, தடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ்டு. இஸ்ரேலுடைய எல்லா அதுதானே இவ்வளோ பேர் சேர்த்துருக்கான். இது அசலான தகவல். இது வந்து மித்து இல்லையே, இது பொய் இல்லையே. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அயன்டோம் என்னாச்சு, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய டேவிட் சில்லிங் என்னாச்சு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வந்து ஏரோ 3 ஏரோ 2 என்னாச்சுன்னா எல்லாமே செயலிழந்துட்டுனா இதனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் சிஜ்ஜீல், நான் சொன்ன 4 கைபர் ஷக்கான், சிஜ்ஜீல், இமாமத் மற்றும் ஹஜ் கசம், இந்த 4 தான் ஏவி இருக்காங்க. 4மே ஹைப்பர்சோனிக். இந்த 4 ஹைப்பர்சோனில் சிஜ்ஜீல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீடு எவ்வளோன்னா மேக்கு 15 டைம்ஸ் வந்து அதனுடைய ஸ்பீடு கூட பயங்கரமாக வந்து அப்படி வந்து டக்கு இப்படி போயிடும். அதனால் வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து கிளஸ்டர் பாம்பு ஃபுல்லாக வெடிச்சிடும். கிளஸ்டர் ஆனோடனே தடமாறிடும். இதுதான் படுபயங்கரமான ஒரு சேதாரத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்போ அதுலேருந்து வெளியே எப்படியாவது வந்துடலான்னு பார்க்குறாங்க. யார்? இஸ்ரேலும் சரி, ஈரான், அமெரிக்காவும் சரி, வந்துடலான்னு பார்க்குறாங்க. அவங்க கெட்ட நேரம், சமாதானம் பேச யாரும் இல்லை. ரொம்ப விரிவான உரையாடல். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். கருத்துக்கு நேரத்தை மிக நன்றி.